ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று என்னுடைய வாக்கினை நான் உனக்கு தர வரவில்லை. மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அல்லவா? அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்க பிள்ளையே, உன் குலதெய்வத்திற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரிற்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் ஒன்று உள்ளது. அந்த அதிருப்தி தான் இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அத்தனை நீங்காத வேதனை குலத்தில் இருக்கின்றவர்களே இது போன்றை செய்திருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு மிகுந்த வேதனையில் இருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, இதை கேட்டு என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுகின்றது என்பதனை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையே, என் குலத்தில் அப்படி யார் இருக்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்களின் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயிலேயே கேட்டுக்கொள். இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கின்றேன். அவர்களின் எண்ணங்கள் என்னென்னெல்லாம் சொல்கின்றார்கள் அதை உன்னிடத்தில் சொல்லும்போது நீ தெளிவாக பொறுமையாக கேள், முழுவதுமாக கேள். ஏனென்றால் முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதனால் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற என் குழந்தையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல நாம் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்றுதான் இங்கே நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குழந்தைகள் என் கோவிலுக்குள் வரும் பொழுது பூஜைகள் செய்யும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் செல்ல குழந்தையே, இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? நீ அதை கேட்டால் மிகுந்த வேதனைப்படுவாய். என் தங்க குழந்தையே, பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வர வேண்டும். அதற்காக எல்லா விஷயங்களையும் நீ பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் அம்மா நான் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. இதுவரை நடந்தது என்னவாக இருந்தாலும் அது உன் குலதெய்வம் என்னிடத்தில் விட்டு நீ சென்றுவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என்னிடத்தில் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். ஏனென்றால் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கையில் பணம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது என்று சிலர் ஆட்டம் ஆடுகின்றார்கள். அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில வேதனைகளுக்கு எல்லாம் இப்பொழுது நான் பதிலை தந்து விடுகின்றேன். அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் மிகப்பெரிய தவறு அல்லவா? அதற்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்க குழந்தையே, அவர்கள் என்னிடத்தில் தானே இதையெல்லாம் சொன்னார்கள். உன் குலதெய்வம் உன்னை சுற்றி நான் பாதுகாப்பாக நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிட முடியாது. எந்த ஒரு ஆபத்தையும் உனக்கு கொடுத்துவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் தான் உள்ளது என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, இங்கே எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டிருந்தாலும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்ற தைரியம்
தைரியத்தில்தான் இத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என் தங்க குழந்தையே, நீ அனுபவித்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் நிச்சயமாக பதில் கிடைக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையுடைய ஒரு உதவியை எதிர்பார்த்து நிற்கின்றாய் அல்லவா? நீ எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களிடத்தில் வேண்டுமானால் ஏமாற்றங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த அம்மாவினிடம், உன் குலதெய்வத்தினிடமும் உன் இஷ்ட தெய்வத்தையும் எந்த ஒரு எதிர்ப்புகள் விஷயங்கள் எல்லாமே உனக்கான நேரத்தில்தான் நிச்சயமாக கிடைக்கும். உன்னை வந்து சேர்ந்து விடும். அதற்காக நீ எப்பொழுதுமே என்னையே நினைத்து கொண்டு என் நாமத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இப்படிப்பட்ட உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ எந்த ஒரு வேண்டுதலையும் நினைத்து, எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து இந்த அம்மாவினை நீ எதற்காக சரணடைந்தாயோ அதற்கான பலன்கள் நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். ஆயிரம் பேர்கள் கூட உன்னை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கலாம். அதையெல்லாம் முறியடித்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கப் போகின்றேன். உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைக்கின்ற எல்லா விஷயத்தையும் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்க போகின்றேன். பணம் மட்டும் வாழ்க்கையில் இருந்து விட்டால் புண்ணியம் கிடைக்காது. சிலருக்கு நல்ல விஷயங்கள் செய்து மனதார மற்றவர்களின் ஆசிகளையும் நீ பெற வேண்டும் என் குழந்தையே. அதுபோலதான் உனக்கானதெல்லாம், எதுவும் எனதானதெல்லாம் அதுவெல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரப்போகின்றது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடந்து நல்ல நேரத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கேட்பேன். எல்லா விஷயங்களையும் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி நடந்து கொள்ள முடியும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை அங்கே கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு மனவேதனையிலும் தள்ளிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? நான் அவர்களிடத்தில் இந்த வாழ்க்கையை ஏனென்றால் என்னவென்று மிகப்பெரிய பாடத்தை உணர்த்தப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்கான தீர்வினை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றார்கள். இதற்கு முன்பு உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர்களிடத்தில் புரிய வைக்க வேண்டும் என்று எத்தனையோ சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உனக்கு அதே தவறினை தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை திருத்தி கூட என் தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் திருந்தாத காரணத்தினால்தான் நிச்சயமாக இந்த குலசாமியும் இந்த உன் இஷ்ட தெய்வமும் என்னுடைய தண்டனை எப்படிப்பட்டது என்பதனையும் அவர்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள். என் பிள்ளையே, நீ மனதார யாருக்கும் தீங்கு செய்தாமல் அம்மாவே கதி என்று இருக்கின்ற என் குழந்தை, உன்னை சீண்டி பார்க்க நினைத்து விட்டார்கள் அல்லவா? உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்து விட்டார்கள் அல்லவா? உன்னிடத்தில் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை கீழே தள்ளிவிடவும் நினைத்தார்கள் அல்லவா? இப்பொழுது இதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தையினை சங்கடத்திலும் மனவேதனையிலும் தவித்து கொண்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய மனவேதனை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. உடனே எனக்கு நல்லது செய்வாயா என்று நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உன் அம்மா உடனே நான் உன்னை தேடி வர வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். எதுவரை அவர்களின் ஆட்டமெல்லாம் போகும் என் குழந்தையை? எந்த அளவிற்கு இவர்கள் சோதித்து பார்த்தார்கள் என்றுதான் நானும் உன் குலதெய்வமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான கால நேரத்தையும் கொடுத்து விட்டேன். இந்த அம்மாவிற்கு அதிகமான காலத்தையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுத்து விட்டதாக நீ எண்ணுகின்றேன். நீ நிச்சயமாக உன்னை இந்த சோதனை காலத்திலிருந்து நான் மீட்டெடுக்கத்தான் போகின்றேன். உன்னை சந்தோஷமான காலத்திற்கு அழைத்து செல்ல
போகின்றேன். உன் அம்மா இன்று உன்னிடத்திலே வந்துவிட்டேன் என்று நினைவில் வைத்துக்கொள். நீ என்னுடைய மன நிம்மதியோடு இன்றைய நாளை கடந்துவிடு. நாளைய விடியலையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் அம்மா உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக காண்பாய். என் தங்க பிள்ளையே, நீ அன்றும் என்றும் என்னிடத்தில் வந்து கேட்பாய் அல்லவா, அம்மா உன்னை நாள்தோறும் உன்னை மட்டுமே வணங்குகின்றேன், உன்னை மட்டுமே நினைக்கின்றேன், உன்னையே கதி என்று சரணடைந்து விட்ட பிறகும் ஏனோ எனக்கு இத்தனை சோதனைகளை கொடுக்கிறீர்கள் என்று. என் தங்க குழந்தையே, இனிமேல் நான் என்றென்றும் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.